அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸ் விலாக் தான் சேர்த்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சோண்டு சத்து மாவில் களி கிண்டிக்கிட்டும், இன்னொரு பக்கம் இட்லி, நேற்று வச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஏன்னா வீட்டில் அம்மாவும் இருக்கிறதால எல்லாமே செஞ்சாச்சு, சேர்ந்து சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு கூட ஒரு வாழைப்பழமும் வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடிக்கு போயிட்டோங்க. கொஞ்சம் துணியெல்லாம் காலையில் வாஷ் பண்ணி போட்டிருந்தோம். அதை அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா கூட சேர்ந்து அங்கே அப்படியே கதை பேசிக்கிட்டே மடித்து வந்தாச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்தாங்கள்ல, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கோம். அப்படியே மாறிட்டோன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஜங்க் ஃபுட்டு, பரோட்டா, மைதா பொருட்கள் இதையெல்லாம் சாப்பிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உணவே மருந்து அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ட மாதிரி இந்த சிறுதானியங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பயறு வகைகள், நட்ஸு, டேட்ஸு அப்படின்ட்டு அதை நோக்கியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க மறந்துட்டோம். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் சரி, நம்ம அம்மா அப்பாவும் சரி, நம்ம தாத்தா பாட்டியும் சரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தை விட வெளியில் இருக்க நேரம் தான் அதிகம். நம்மலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே டிவியே இருந்தாலும் அதை பார்க்குறத விட்டுட்டும் நம்ம வெளியிலே தான் விளையாடிட்டுருப்போம். நம்ம தெருவில், பக்கத்து தெருவில், 3வது தெருவில் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. தெரு விட்டு தெரு போய் கூட நம்ம விளையாடிட்டு வருவோம். இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவோம். மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெளியில் இந்த வெயிலில், மழை அப்படின்னு கூட பார்க்காம விளையாடிட்டுருப்போம். அந்த மாதிரி நம்ம இயற்கையோடு வளர்ந்தோம் சேர்ந்து. நம்ம அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியும் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த சமையல் அறையிலேருந்து ஆரம்பித்து பாத்ரூமு எல்லாமே பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே வெளியில் தான் இருக்கும். ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா வெளியிலேயே தான் இந்த வெயிலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் இப்போது நாமளும் சரி, நம்ம குழந்தைங்களும் சரி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஒரு வெயில் கிடையாது, ஒரு இயற்கை காட்சி கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த செயற்கைத்தனமான இந்த கான்கிரீட் சுவருக்குள்ளேயே தான் நம்ம லைஃப் இப்போ போய்கிட்டு இருக்குங்க. ஏசி, டவர் ஃபேனு, ஏர் கூலரு, அப்புறம் ஃபேன் இப்படின்ட்டு இந்த செயற்கைத்தனமான இந்த விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த செயற்கைத்தனமான சூடான காட்சியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சுவாசிச்சுட்ருக்கோம். நமக்காவது சின்ன பிள்ளைங்கள் இருக்கும்போது நமக்கு அந்த இயற்கையோட அந்த இயற்கைத்தனம் கிடைச்சதும், ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நம்ம தான். 6 மாத குழந்தையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அவங்க கொஞ்சம் சினுங்கினாலும் சரி, ஃபோனை வச்சு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது, அவங்கள அதை காட்டி ஊட்டி விடுறது, சாப்பிட வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனையே காட்டி அவங்கள வளர வைக்கிறோம். ஸ்கூல் விட்டு பசங்க வந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலைன்ட்டு நம்ம வேலை பார்த்துட்ருக்கதால குழந்தைங்க ஃபோன் பார்த்துட்டு அதுலேயே அவங்க மூழ்கி போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே அந்த ஃபோனு, இதே மாதிரி தான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இயற்கையோடு ஒன்றி அவங்க வாழணுங்க. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சனி ஞாயிறுலையாவது குழந்தைங்கள இந்த ஸ்நாக்ஸ் டைமில் இல்லை டீ டைமில் ஏதாச்சும் நம்ம காய வைக்க போகும்போது, துணி உலர்த்த போகும்போது, இந்த டைம்லையாவது குழந்தைங்கள நம்ம மேலே கூப்பிட்டுட்டு போயிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாமல் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஆஃப் டே அந்த மாதிரி நம்ம அவங்கள வெயிலில் அந்த இயற்கை காட்சியில் நம்ம அவங்கள விளையாட விட்டு, படிக்க விட்டு, ஹோம்ஒர்க் பண்ண வச்சு, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் காக்கா, குருவி, மரம் இதெல்லாம் காட்டி அவங்கள சாப்பாடு ஊட்டி நம்ம வரலாங்க.
சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட அந்த சூடான அந்த வெப்பத்தில் இருக்கிறத விட வெளியில் வரும்போது அந்த மனமும் பார்த்திங்கன்னா அந்த அழுத்தம் இல்லாமல் நம்மளுக்கும் ரிலீஃபாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து விளையாடும் போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம பக்கத்து வீடு நம்ம 3வது தெரு வரைக்கும் போய் விளையாடணும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ நம்மளுக்கு இருக்க மாடி அதில் போயிட்டு விளையாடலாம். அப்படி இல்லைன்னா தோட்டத்தில் இல்லை பால்கனியில் போர்ட்டிகோல இங்கெல்லாம் கூட வச்சு நம்ம வந்து குழந்தைங்கள படிக்க விட்டு ஹோம்ஒர்க் பண்ணி விட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டைமில் நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலியோட பாண்டிங்குமே அதிகமாகும். குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா இயற்கைத்தனம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குங்க. செயற்கைத்தனம் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப நல்லது. அதில் தான் நம்ம குழந்தைங்க வளரணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப்